அந்த மாத்திரைகளை எடுக்கிறதுக்கு முன்னாடினாச்சும் எனக்கு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆயிட்டு இருந்தது. அந்த மாத்திரை இப்போ வந்து 6 மாசம் எடுத்து 6 மாசம் நல்லா இருந்துச்சு, ஆனா இப்போ எனக்கு 6 மாசம் மாதவிடாய் ஏற்படுறது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, அந்த செயற்கையான முறையில வந்து மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இயற்கையாக உடம்புல சத்தான முட்டைகள் வந்து சுரக்கிறது வந்து தடைப்படுறதுனால அவங்களுக்கு வந்து ஏர்லி மெனோபாஸ் ஏற்படுது. அதை குழந்தைக்காக ட்ரை பண்ணும்பொழுது அது ஒரு தடையாக மாறுது. ஒரு பெண்ணாக இருந்தாலும் மாதவிடாய் பிரச்சனை வந்துச்சுன்னா அது உடனடியாக அது ஒரு செயற்கையான மருந்துகள் எடுத்துக்காம நீங்க கொஞ்சம் வெயிட் அதிகமா இருந்தீங்கன்னா வெயிட் குறைச்சு பாருங்க, இயற்கையான உணவு முறைக்கு மாறுங்க. எந்த ஒரு பெண் வந்து ஒரு மாத்திரைக்கு அடிமையாகி ஒரு 21 நாள் மாத்திரைகளை வந்து எடுத்து அவங்க உடம்ப வந்து துன்புறுத்தி மாதவிடாய் வர வச்சு அவங்க தன்னைத்தானே ஏமாத்திட்டு இருக்காங்க. மாதவிடாய் வந்துருச்சா, ஓகே வந்துருச்சு. அது வந்து ஒரு செயற்கையான ஒரு மென்ஸ்ட்ரேஷன் தான். அது நேச்சுரலா நடந்தா மட்டும்தான் முட்டைகள் வந்து ப்ராப்பரா ஆரோக்கியமா இருக்கு. அதை வந்து சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ பண்ணும். பிரெக்னன்சி அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிளட் கவுண்ட் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. நிறைய பேருக்கு வந்து பிளட் வந்து இல்லாமையே கூட நிறைய பேருக்கு அபார்ட் ஆயிருக்கு. அதனால பிளட் வந்து ஜென்ரலா சிறு வயதுல இருந்தே பெண்கள் வந்து பார்த்துக்கணும். பெரும்பாலும் இந்த முக்கியமாக அவங்களுக்கு வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா இது வந்து நல்லா பார்த்துக்கணும். இதுக்கு வந்து எளிதில் நம்ம கிடைக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்லது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி முருங்கைக்கீரை சூப் வந்து டெய்லி மத்தியானமோ அல்லது ஈவினிங்கோ, மார்னிங் அண்ட் ஈவினிங் கூட நீங்கள் சூப்பாக செஞ்சுட்டு எடுத்துட்டு போகும்போது ரத்தணுக்கள் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். மலச்சிக்கல்ங்கிறது ஒரு வெக்கப்படக்கூடிய விஷயம் நினைச்சுக்கிறாங்க எல்லாருமே. மலச்சிக்கல் வந்துச்சுன்னா விளக்கெண்ணெய் வந்து ஒரு அற்புதமான மூலிகை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். குழந்தையின்மை பிரச்சனைக்கு என்னென்ன மாதிரி தீர்வுகள் இருக்கு, குறிப்பா பெண்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், அவங்களுக்கு என்னென்ன மாதிரி தீர்வுகள் எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி சித் ஆயுர் ஹெல்த் கேர்ல இருந்து மருத்துவர் குரு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், போன நிகழ்ச்சியில வந்து பெண்களுக்கான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. இந்த மாதிரி மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் சொன்னீங்க. குழந்தையின்மை பிரச்சனைக்கு பெண்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், அதுக்கு எப்படியெல்லாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கும் வந்து பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவங்க வந்து வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய பணி சுமைகள் இருக்கும், வெளியில ஆஃபீஸ் போனாலும் அவங்களுக்கு வந்து பணி சுமைகள் நிறைய இருக்கும். ஒரு மல்டி டாஸ்க்ல தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடா எந்த இஷ்யூஸ் வந்தாலும் அதை பெருசா கேர் எடுத்துக்க மாட்டாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் சார்ந்து இந்த இளரம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அது பெருசா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. பெரிய பிரச்சனை ஆன பிறகுதான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கே வருவாங்க. இந்த மாதிரி குடும்ப பெண்கள் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இப்போதைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க? அதாவது நீங்க கேட்கறது குழந்தையின்மை பிரச்சனையில பெண்கள் எப்படி பாதிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி. இதுல வந்து பெண்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியறதில்ல. அதாவது மாதவிடாய் வந்து சீராக இருக்கவங்களுக்கு வந்து திருமணமானதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் குழந்தை இல்லைன்னா தான் போய் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது தான் அவங்களுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வந்து சொல்லிடுவாங்க. எப்படின்னா இந்த பிசிஓடி, இப்போ பொதுவாகவே ஒரு பெண்ணுக்கு வந்து பிசிஓடின்னு டயக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா, பிசிஓடிங்கிறது பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு டிசீஸ் கிடையாது, அது ஒரு குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிசிஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க. பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு டிசீஸுங்கிறது ஒரு விஷயத்தை மட்டும் குறிக்கிறது. ஆனால் பிசிஓஎஸ்ல வந்து என்ன ஏற்படுதுன்னா, அது குரூப்பாக ஒரு பல பிரச்சனைகள் ஏற்படுறதுனால அது வந்து சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க நவீன மருத்துவத்தில். இதை வந்து சித்தர்கள் வந்து அந்த காலத்திலேயே இதை வந்து கருப்பை கலலைகள் நீர்க்கட்டிகள்னு வந்து உள்ள நோய்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதில் வந்து என்ன ஏற்படுது, அது வந்து எப்படி இப்போ வந்து நவீன மருத்துவத்தில் வந்து எப்படி ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்களோ, சித்த மருத்துவத்தில் வந்து அந்த காலத்திலேயே ஒரு பெண் கருப்பை கட்டிகள் அல்லது வந்து நீர்க்கலைகளை வந்து பாதிச்சிருக்கவங்களுக்கு வந்து அதாவது அதாவது வாதம் வந்து அந்த கருப்பையில் போய் தங்கி அந்த நீர்க்கட்டியாக மாறும் பொழுது அவங்களுக்கு வந்து ஆண்களுக்கு உண்டான குணாதிசயங்கள் வந்து அதிகமாகணும் வந்து சித்தர்கள் வந்து அந்த காலத்திலே வந்து பாடல்களே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு உண்டான குணங்கள் வரும். அதாவது முடி முளைக்கிறது, இந்த தாடி முளைக்கிறது, அதே மாதிரி வந்து பிளாக் பேச்சஸ் வருது. நிறைய பெண்களுக்கு வந்து இந்த மீசை பிரச்சனை, அதாவது ஆண்களுக்கு உண்டான குணாதிசயங்கள் வரதுனால என்ன ஆகும்னா டெஸ்டோஸ்டெரான் வந்து உடம்புல அதிகமாயிரும். அந்த டெஸ்டோஸ்டெரான் அதிகமாகும் பொழுது என்ன ஆகும்னா ஆண்களுக்கு ஏற்படும் மாதிரியே வந்து மீசை ஏற்படும். அவங்க போய் தொடர்ச்சியாக த்ரெட்டிங் பண்ணுவாங்க, லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, எந்த ஒரு பயனுமே அளிக்காது. அதை வந்து எக்ஸ்டர்னலாக மட்டும்தான் வந்து ஒரு பெண் வந்து பார்க்குறாங்க. இப்போ என்னன்னே வந்து செக் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக லேசர் ட்ரீட்மெண்ட் போகிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் திருமணமானதுக்கு அப்புறமா ஒரு குழந்தைக்காக போய் ட்ரை பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கு
உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு வந்து இல்லை, கருப்பையில் வந்து நீர்க்கடலைகள் இருக்குது, அதாவது பிசிஓடி இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குன்னு வந்து சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து இது வந்து புதுமையான நோயின்னு நினச்சிட்டு பயந்துக்கிறாங்க. அப்போ பயந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நவீன மருத்துவத்தில் தரக்கூடிய விஷயங்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த 21 நாள் மாத்திரைகள், அட்டைகள், ஓசிபின்னு சொல்கிற ஓவர் கவுண்டர் பில்ஸ், அதாவது கருத்தடை மாத்திரைகள், அதெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து நான் முன்னாடி எபிசோடில் சொன்ன மாதிரி எளிதான, அதாவது நல்ல ஆரோக்கியமாக சுரக்கக்கூடிய முட்டைகள் வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து அவங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய மாதவிடாயில வந்து அது வந்து ஒரு சுழற்சி முறை. மாதம் வந்து கழிவுகள் வந்து வெளியாகும், திருப்பி முட்டைகள் வந்து ஜென்ரேட் ஆகும், திருப்பி வெளியாகும். அது வந்து கருத்தரிக்கிற வரைக்கும் அது வந்து நேச்சுரல் ப்ராசஸ். ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து எப்போ ஹார்மோனல் குறைபாடு ஏற்படுதோ, அல்லது வந்து மாதவிடாய் வந்து சரியா வராமல் இருக்குதோ, அல்லது வந்து உணவு முறை வந்து சரியா அவங்க வந்து ப்ராப்பராக எடுத்துக்காம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல உள்ள பெண்கள், அதாவது நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஒர்க் ப்ரெஷரில் இருக்கவங்க, அதே மாதிரி வந்து ஜங்க் ஃபுட்ஸ் ரொம்ப டென்ஷனில் சாப்பிட்றவங்க. இப்போ எப்பயாவது ஒரு ஜங்க் ஃபுட் எடுத்துட்டா பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு டென்ஷன்லேயே வந்து நிறைய பேர் வந்து பர்கர் சாப்பிட்றது, பீஸா சாப்பிட்றது, மைதா கலந்த உணவுகள் வந்து எடுத்துக்கிறது, செயற்கையான பானங்கள் எடுத்துக்கிறது, அந்த மாதிரிலாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன ஆகும்னா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது உடல் பருமனும் அதிகமாகும். உடல் பருமனை தொடர்ந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து ஏற்படும். இந்த மாதிரி ஏற்படும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வருது. அதாவது மாதவிடாய் வந்து தடைப்படுது. அதாவது ஒரு இரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஓகே, மென்ஸ்ட்ரேஷன் வந்து ரெகுலராக வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டோ, அல்லது வந்து ஒரு பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்லேயோ கேட்டோ, என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்பொழுது அவங்க எளிதில் கிடைக்கக்கூடிய கருத்தரி மாத்திரை எடுத்துக்கோ, உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் எடுப்பாங்க, வந்துடும். அப்போ வந்து அந்த டைமில் பர்டிகுலர் மந்த்தில் அவங்களுக்கு வந்து வந்துடும். அப்படி விடுவாங்க. திருப்பி நெக்ஸ்ட் மந்த் ஓரளவு சில பேருக்கு நார்மலாக இருக்கும், சில பேருக்கு திருப்பி பிரச்சனை வரும். திருப்பி போய் அந்த மருந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணனே தெரியும். அப்போ போய் கன்சல்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து இல்லைம்மா, உங்களுக்கு வந்து நீர்க்கட்டிகள் இருக்குது, இது அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை, அதனால நாங்கள் கொடுக்கக்கூடிய ஹார்மோனல் பில்ஸ் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 21 மாத்திரை தருவாங்க. சுற்றி முற்றியும் பார்த்தோம்னா எல்லாமே சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய மருந்துகள் தான். நீங்கள் வந்து மாதவிடாய்க்காக நான் வந்து எந்த ஒரு மருத்துவ முறையும் வந்து குறை சொல்கிறதுக்கு நான் இங்கே கிடையாது. ஆனால் எடுத்துக்குள்ள பேஷண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்கிறத நம்ம வெளிப்படையாக நான் சொல்கிறேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் நான் வந்து ஆரோக்கியமாக இருந்தேன், அந்த மாத்திரைகளை எடுக்கிறதுக்கு முன்னாடினாச்சும் எனக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆகிட்டு இருந்தது, அந்த மாத்திரை இப்போ வந்து 6 மாதம் எடுத்தேன், 6 மாதம் நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு 6 மாதம் மாதவிடாய் ஏற்படுறது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, அந்த செயற்கையான முறையில் வந்து மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த எளிதில், அதாவது இயற்கையாக உடம்புல சத்தான முட்டைகள் வந்து சுரக்கிறது வந்து தடைப்படுறதுனால அவங்களுக்கு வந்து ஏர்லி மெனோபாஸ் ஏற்படுது. அதை குழந்தைக்காக ட்ரை பண்ணும்பொழுது அது ஒரு தடையாக மாறுது. குழந்தைக்காக ட்ரை பண்ணும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பி போய் வந்து ஜென்ரலாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து முட்டைகள் இல்லைன்னு சொல்லுவாங்க. திருப்பி அப்பதான் புரியும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு அப்படி வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அதனால எந்த பெண்ணுக்காவது, எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் மாதவிடாய் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை உடனடியாக அது ஒரு செயற்கையான மருந்துகள் எடுத்துக்காம நீங்கள் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தீங்கன்னா வெயிட் குறைச்சி பாருங்க, இயற்கையான உணவு முறைக்கு மாறுங்க. இப்போ தொடர்ந்து ரொம்ப மாவு பதார்த்தங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கீரை காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க. பிளட்டும் பேசிக்காக வந்து செக் பண்ணும், பிளட் ப்ரொஃபைல் எவ்வளோ இருக்குது, அதாவது ஹெச்பி எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்கு உண்டான மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி பிசிஓடி உள்ள பெண்கள், அதாவது பிசிஓஎஸ் உள்ள பெண்களுக்கு உள்ள டயட்டும் டயபெட்டிஸ் கொடுக்கக்கூடிய டயட்டும் ஒரே இதுதான். அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இது முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதாவது ஒரே டைமில் வந்து ஓவராக சாப்பிடக்கூடாது, பிரித்து சாப்பிடணும். 2 hours ஒன்ஸ். அது கார்போஹைட்ரேட் வந்து குறைச்சிட்டு ப்ரோட்டீனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் வந்து அதிகப்படுத்தி சுகரி ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ரொம்ப இனிப்பான பழங்கள் கூட எடுத்துக்க தேவையில்லை, பழங்களை எடுத்துக்கலாம், ஆனால் ஜூஸாக எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு செயற்கை, அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நிறைய எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கு வந்து நல்லாவே மென்ஸ்ட்ரேஷன் வந்து நேச்சுரலாகவே வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நிறைய பெண்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மாதவிடாய் வரலையா உடனே டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. அப்படி பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த பிளட் ப்ரொஃபைலை பார்த்து பிளட் கவுண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா பிளட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலே நிறைய பெண்களுக்கு வந்து சீராயிரும். அப்படி முடியலைன்னா நம்ம எளிதில் கிடைக்கக்கூடிய சித்த மருந்துகள் அல்லது வந்து வீட்டு உணவு முறைகளை சேஞ்சஸ் பண்ணி பார்க்கணும். இது ரெண்டுமே பண்ண முடியல, அதுக்கப்புறமா நம்ம மருந்துகள் எடுத்து சரி பண்ணிக்கலாம். அதுக்காக அவசரப்பட்டு நீங்கள் போயிட்டு உடனடியாக கருத்தடை மாத்திரைகள் எடுத்து மாதவிடாய் தான் அதிகமாக கண்டிப்பாக அதிகமாகும். அது வந்து அவங்க உடம்பு வந்து அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அது இப்போ எந்த ஒரு பெண் வந்து ஒரு மாத்திரைக்கு அடிமையாகி ஒரு 21 நாள் மாத்திரைகளை வந்து எடுத்து அவங்க உடம்பை வந்து துன்புறுத்தி மாதவிடாய் வர வச்சு அவங்க தன்னைத்தானே ஏமாத்திட்டு இருக்காங்க. மாதவிடாய் வந்துருச்சா, ஓகே வந்துருச்சு,
அது வந்து ஒரு செயற்கையான ஒரு மென்ஸ்ட்ரேஷன் தான். அது வந்து நேச்சுரலா நடந்தா மட்டும்தான் முட்டைகள் வந்து ப்ராப்பரா இருக்கும். ஆரோக்கியமா அத இருக்கும். வந்து சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபங்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பழக்கவழக்கங்கள் இருக்கு. ஆமா. சீக்கிரமா மாதவிடாய் வர வைக்கிறது, அதே மாதிரி வந்து மாதவிடாய் தடைப்படுறதுக்கு மாத்திரைகள் எடுக்கிறது, எல்லாமே ஹார்மோனல் டேப்லெட்ஸ் தான். அது வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி எடுத்தா பிரச்சனை இல்ல. ஆனா நிறைய பேர் தொடர்ந்து அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பா பின்னாடி வந்து பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். அதே மாதிரி பெண்கள் வந்து யாராவது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பா இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து இந்த குழந்தை பேறு பெறத்துக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. சார் இப்ப பெண்கள் சார்ந்து அப்படிங்கிறப்ப வந்து பெண்களுக்கு இப்ப மிக முக்கிய பிரச்சனைகள்னா ஹீமோகுளோபின் குறைபாடு அப்படிங்கிறாங்க. அப்புறம் சுகர் இது. இது 2க்கு தான் எல்லாருமே கையோடயே வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஹீமோகுளோபின் குறைபாடுக்கு வந்து பெண்கள் என்ன மாரி சார் எடுத்துக்கலாம்? அதாவது பொதுவாக இந்த ரத்த அணுக்கள், அதாவது ரத்த அளவு வந்து அதிகமா இருக்கணும். எப்பவுமே பெண்களுக்கு வந்து அது வந்து சிறந்தது. ஆண்களுக்குமே அதுதான் வந்து நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்குமே வந்து ரத்தம் தான் வந்து விந்தணுக்களா மாறுது. ஆனா இந்த சயின்ஸ் வந்து யாருமே நம்புறது கிடையாது. இல்ல அவங்க சித்த மருத்துவத்துல இருந்து சொல்றது போய் நினைக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்குமே ரத்தம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு மென்ஸ்ட்ரேஷனும் ப்ராப்பரா இருக்கும். அவங்க வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க. இது வந்து எங்க வந்து முக்கிய பங்கு வகிக்குதுன்னா, ஒரு பிரெக்னன்சி அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிளட் கவுண்ட் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. நிறைய பேத்துக்கு வந்து பிளட் வந்து இல்லாமயே கூட நிறைய பேத்துக்கு அபார்ட் ஆயிருக்கு. அதனால பிளட் வந்து ஜென்ரலா சிறு வயதிலிருந்தே பெண்கள் வந்து பார்த்துக்கணும். பெரும்பாலும் இந்த முக்கியமாக அவங்களுக்கு வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா இது வந்து நல்லா பார்த்துக்கணும். இதுக்கு வந்து எளிதில் நம்ம கிடைக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நல்லது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி முருங்கைக்கீரை சூப்பை வந்து டெய்லி மத்தியானமோ அல்லது ஈவினிங்கோ, மார்னிங் அண்ட் ஈவினிங் கூட நீங்கள் அது சூப்பாக செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போகும்போது ரத்த அணுக்கள் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து உலர்ந்த திராட்சை, அதே மாதிரி வந்து மாதுளை, அதே மாதிரி வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் மாதுளை மணப்பாகுன்னு ஒன்று இருக்கு. நிறைய பேர் வந்து அந்த இது மாதுளை பழமா வந்து நிறைய சாப்பிட முடியாம உள்ளவங்களுக்கு மாதுளை மணப்பாகுன்னு ஒரு சிரப் மாதிரி இருக்கு. அதை வந்து நீங்க சுடுதண்ணியில கலந்து குடிக்கும் பொழுது ஈஸியா வந்து உங்களுக்கு ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஆனா அதனால ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க மாதுளை பழமாகவோ அல்லது வந்து மாதுளை நிறைய மணப்பாக, எடுத்துக்கணும். ஆமா மாதுளை மணப்பாக இதுல வந்து சிறப்பா, அதாவது சர்பத் மாதிரி தான் இருக்கும். அது மாதுளையில செய்யக்கூடியது. அதை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சார் இப்ப பிரெக்னன்சி பிரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே என்ன மாரி அத இது பண்ணணும்? இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க பீரியட்ஸ் ஆனதுலேருந்து 9ஆம் நாள்லேருந்து 14ஆம் நாளுக்குள்ள கான்டாக்ட்ல இருந்தா வந்து கருத்தரிக்கும் அப்படிம்பாங்க. அதுக்காகவே வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னால அந்த டேட்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு உடனே ட்ரை பண்றாங்க. அந்த மாரி அணுகுமுறைகள் ஆரோக்கியமானதா அது? ரொம்ப ட்ரை பண்ணி கன்சீவ் ஆக முடியாம இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா அந்த பீக் ஓவுலேஷன் சைக்கிள் அந்த 9th டேன்னு கிடையாது, 11th டேலேருந்து ஒரு 17th டே வரைக்குமே வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அந்த சில பெண்களுக்கு வந்து இந்த பின் ஊசி குத்துற மாதிரி வலி இருக்கும். ஒரு சைடோ அல்லது வந்து ஒரு மாசம் இந்த சைடு இருக்கும், இன்னொரு மாசம் அந்த சைடு இருக்கும். அந்த டைம் தான் வந்து அவங்களுக்கு வந்து முட்டைகள் வந்து வெளியாகுது. சில பெண்களுக்கு அந்த அறிகுறி வந்து தெரியும். அந்த சைக்கிள் வந்து அந்த முட்டைகள் வந்து வெளியே வரக்கூடிய டைம். இந்த 11th டேலேருந்து 17th டேக்குள்ள நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா எளிதில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். இது வந்து உண்மைதான். அந்த பீக் ஓவுலேஷன் சைக்கிள்ல ட்ரை பண்ணும் பொழுது நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அந்த எக்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும் பொழுது விந்தணுக்களும் உள்ள போய் சேரும் பொழுது வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த சித்த மருத்துவத்துக்கும், குழந்தை பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கனெக்ட் இருக்கு. இதுனால தான் வந்து நெறைய தீர்வுகள் இருக்கு. இதுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சார்? இந்த டேட்ல, இந்த டைமிங்ல வந்து கான்டாக்ட்ல இருந்தா ஈஸியா கருத்தரிச்சிரும் அப்படிலாம் அதாவது சொல்றாங்க. நான் வந்து வெளிப்படையாக இதை வந்து சொல்ல முடியாது. இது வந்து சொல்லவும் கூடாது. ஏன்னா சித்த மருத்துவத்துல ஒரு சில ரகசியங்கள் வந்து இருக்கு. அது வந்து உண்மைதான். இது வந்து ஆண் குழந்தை பிறக்கணும்னா எந்த டைம்ல வந்து உடலுறவு பண்ணி, எந்த டைம்ல பிராணாயாமம் பண்ணி, இல்ல அதாவது எந்த வகையில பிராணாயாமம் பண்ணணும்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதே மாரி பெண் குழந்தை வேணும்னாலும் அது எந்த டைம்ல நீங்க பண்ணி எப்படி பண்ணணும்னு இருக்கு. அதே மாரி ஒவ்வொரு ஆரோக்கியமாக ஒரு குழந்தை இருக்கணும்னா அது வந்து எப்படி நீங்க உடலுறவு பண்ணணும், எந்த டைம்ல பண்ணணும் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கு. சித்த மருத்துவத்துல நிறைய எண்ணற்ற ரகசியங்கள் வந்து நிறைய இருக்கு. இல்ல உங்ககிட்ட இப்ப பேஷண்ட்டா வர்றவங்களுக்கு கூட இந்த கன்சல்டிங் ஏதாவது சொல்லுவீங்களா? கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். ஓ! ரொம்ப நாள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல. அதாவது ஆண் குழந்தை வேணும், பெண் குழந்தை இல்ல வேணும் அப்படி கேட்டா இல்ல. ஜெனரலா வந்து குழந்தை குழந்தை பேருக்காக பேருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டே போதுமானது. பிராணாயாம முறை வந்து ரொம்ப நல்லது. பிராணாயாமம் முறை வந்து ரெகுலரா பண்ணிட்டு வந்தாங்கனாலே உங்களுக்கு வந்து விந்து கட்டுப்பாடு பண்றக்கூடிய தன்மை வந்துரும். மூச்சு பயிற்சி, அதாவது சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்குமே மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். மூச்சு பயிற்சி வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ பண்றாங்களோ அந்த அளவுக்கு உங்களை வந்து உடலையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், விந்தணுக்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். விந்து வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ கெட்டித்தன்மையோட இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்மீகத்திலேயும் வந்து அது வந்து உதவும். அதே மாதிரி ஒரு இல்லற வாழ்க்கையில வந்து அது உதவும். என்ன மாரி மூச்சு பயிற்சி சார் பண்ணணும்? பொதுவாக ஜென்ரல் பிராணாயாமம் பண்ணாலே போதும்.
ஒரு மெத்தட்ஸ் வந்து எண்ணற்ற ரிசர்ச் தான் பண்ணணும் கண்டிப்பா. இடதுல இருந்து அடக்கி வலதுல விடணும் அது ஆமா. மாதிரி. அது வந்து ஒரு மெத்தடும் இருக்கு. நம்ம வந்து இல்ல பொதுவாக சொல்ல ஜெனரலா முடியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அது மாதிரி மூச்சு பயிற்சியில எடுக்கணுமா? ஜெனரல் லெஃப்ட் சைடுல ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைடுல முடிக்கணும். அதுதான் கொஞ்ச வந்து நேரம் ஹோல்ட் பண்ணி ரைட்ல. அப்படி கிடையாது. லெஃப்ட் சைடுல ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடுல வந்து அதாவது உள்ளுக்குள்ள கும்பகம் பண்ணி அதுக்கப்புறம் விரேசகம் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி ரைட் சைடுல ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைடுல முடிக்கணும். ஆனா முடிக்கும் பொழுது லெஃப்ட் சைடுல தான் முடிக்கணும். லெஃப்ட்ல ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட்ல தான் முடிக்கணும். இது எப்படி இந்த மூச்சு பயிற்சி தினமும் காலையில எடுத்தா ஓகேயா? இல்ல உடல் உறவுக்கு முன்னால அது மாதிரி எடுக்கணும்? அது மாதிரி ஏதாவது இருக்கா? நீங்க ரெகுலரா பண்றது நல்லது. ஸோ இப்போ வந்து சார் பிரெக்னன்சி ப்ரிப்பரேஷன் நீங்க சொன்னீங்கல்ல. இப்ப அது மாதிரி ஏதாவது உங்க கிட்ட பேஷண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களா? எனக்கு ஆண் குழந்தை வேணும். எந்த டைம்ல உடல் உறவு இருந்தா ஆண் குழந்தை பிறக்கும். அது மாதிரிலாம் கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்க. நிறைய பேத்துக்கு அந்த டவுட்ஸ் இருக்கு. ம்ஹ்ம். நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, டாக்டர் எனக்கு தொடர்ந்து 4மே பெண் குழந்தை. எனக்கு எப்படியோன்னு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆனா நம்மளோட சட்டப்படி அது வந்து தவறு. சப்போர்ட் கிடையாது. அவங்களுக்கு என்ன குழந்தை கிடைக்குதோ அவங்க வந்து அதை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சார் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கொடுத்துருங்க. சுமார் எத்தனை பேருக்கு இது மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க? எவ்வளோ பேருக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்கு? நான் குறைஞ்சது ஒரு 15 வருஷத்துல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2000 பேஷண்ட் பார்த்துருப்பேன். அதே மாதிரி நிறைய பேர் வரக்கூடிய ஆண்களா இருந்ததுன்னா விந்தணுக்கள் குறைபாடோட வராங்க. பெண்களா இருந்ததுன்னா பிசிஓடி பிரச்சனையோட வராங்க. இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து வெரிகோசில்க்கு நிறைய பேர் வராங்க. அதாவது விதைப்பையில வந்து நரம்பு சுருள் பிரச்சனை உள்ளவங்க வந்து நிறைய பேர். ஏன்னா அது வந்துருச்சுன்னா விந்தணுக்களையும் பாதிக்கும். அதே மாதிரி வலியும் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி பைல்ஸ்க்குள்ள பேஷண்ட், அதே மாதிரி வந்து சோரியாசிஸ், இந்த தோல் நோயில வந்து சோரியாசிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, காளாஞ்சகப்படைன்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். அந்த அப்படிப்பட்ட உள்ள பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. நம்ம சித்த மருந்துகள் கொடுக்கும் பொழுது எந்த வகையான சோரியாசிஸாக இருந்தாலும் சரி, எத்தனை நாள் இருந்தாலும் சரி, ஒரு வித்தின் ஒரு 10 டேஸ்லேயே நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதனால வந்து சோரியாசிஸ்க்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. பைல்ஸுமே, அதாவது ரத்தம் மூலமாக இருந்தாலும் சரி, உள் மூலமாக வெளி மூலம் எந்த வகையான மூலமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம உள்ளுக்குடிக்கூடிய இன்டர்னல் மெடிசின்ஸ் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து சரியாயிருது. அதனால் நிறையா வகையான ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வராங்க. பொதுவாக குழந்தையின்மைக்கு தான் வந்து சித்த மருத்துவத்தில் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கனால அதுக்கு வந்து நிறைய பேர் வராங்க. நீங்க சொன்னீங்க சார் உங்களுக்கு பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து துபாய், கனடா, ஸ்ரீலங்காலேருந்துலாம் நிறைய பேர் வராங்க. அவங்களுக்கெல்லாம் இப்படி ஆன்லைன் கன்சல்டிங் மட்டும் கொடுத்துட்டு இப்படி மெடிசின்ஸ்லாம் எப்படி அதாவது அனுப்புவீங்க? வர முடியாதவங்க, நம்மளோட தலைமை கிளினிக் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. கூடிய சீக்கிரம் சென்னையிலயும் ஆரம்பிக்க போறோம். நம்ம வர முடியாத பட்சத்துல நீங்க ஃபோன்ல வீடியோ கன்சல்டேஷன் சில பேர் வந்து விருப்பப்படுவாங்க. அதாவது நேர்ல பார்த்து பேசினாலும் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா, ஒரு 2 டேஸ் பிஃபோரே நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா வீடியோ கன்சல்டேஷன் பண்ணிட்டு நீங்க மெடிசின்ஸ் வந்து நீங்க கொரியர்ல எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு நேர்ல வர முடியல, வீடியோ கன்சல்டேஷன் பண்ண விருப்பம் இல்லைன்னா, நீங்க வந்து உங்களோட ரிப்போர்ட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து நாங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, நம்மளோட மெடிசின்ஸ் வந்து சென்றடையும். அதிலேயே வந்து எல்லாமே போட்டிருக்கோம். சேஃபா வந்து உங்களுக்கு ரீச் ஆயிரும். அதிலேயே நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும், என்ன ஏதுன்னு போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணும்பொழுது நான் எளிதில் வந்து தீர்வு பண்ணியிருப்பேன். எப்படி சார் அந்த மெடிசன்லாம் வந்து நீங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியே இது ஆமா. பண்ணுவீங்களா? இப்போ அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ், இப்போ வந்து ரிப்போர்ட் உள்ளவங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்ப சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நேர்ல வந்தாலும் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, அவங்க என்ன எதை வச்சு உங்களுக்கு மெடிசின்ஸ் தராங்களோ அதே மாதிரி தான் ரிப்போர்ட் அனுப்பிச்சு கும்பிட்டு நாங்கள் மெடிசின்ஸ் அனுப்புவோம். அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் இல்லைனாலும் கம்ப்ளைண்ட்ஸை வச்சு நாங்கள் மெடிசன் அனுப்புவோம். ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து சார் நிறைய அந்த கருத்தரிப்பு சார்ந்து வந்து நிறைய பயிற்சி முகாம்கள், அப்புறம் வந்து ஆலோசனை முகாம்கள்லாம் நடத்துறாங்க. ஏன் இந்த சித்த மருத்துவத்துல அது மாதிரி எதுவுமே முகாம் நடக்கிற மாதிரி தெரியலைங்களே? இல்லை, சித்த மருத்துவனாலே கேம்ப்னு ஒரு பேர் இருக்கே. முகாம்னு வந்து சித்த மருத்துவ முகாம் இல்லைன்னு கிடையாது. அது வந்து தேடி வரவங்களுக்கு நாங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் தரோம். முன்னாடி வந்து ஒரு ஊர்லயும் போயிட்டு பண்ணிட்டு இருந்தோம். இப்ப தேடி அது வரவங்களுக்கு மாதிரி நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா கண்டிப்பா. நான் ஒரு ரீசெண்டா ஒரு லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வடநாடு வந்து ரொம்ப பயணம் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வந்து உள்ள பேஷண்ட்க்கு வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து பிசிஓடிங்கிறது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்மளோட பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம இங்க வந்து நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தலைமுறைகள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்ல பெரிய பயம், தேவையில்லாத பழக்கவழக்கங்கள்னால ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அந்த மொபைல்ல வந்து இந்த பான் மூவிஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிடுறாங்க. ஸோ அதனாலேயே அவங்களோட கேரக்டர் மாறுறது மட்டும் இல்லாம ஹெல்த்தும் ரொம்ப ஸ்பாயில் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சைபர் செக்ஸ் இது மாதிரி பார்க்குறவங்க வந்து நாளைக்கு இல்லறத்துல வந்து ஒரு நாட்டம் இல்லாம, வேற வேற இது இல்லாம, மனைவி கூட சந்தோஷமா இல்லாமலாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி சார் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது? அதாவது உடல் மட்டும் பாதிக்கிறது கிடையாது. இந்த போனோகிராஃபி பார்க்குறவங்களுக்கு உடல் மட்டும் பாதிக்கிறது கிடையாது. அதை விட மனதளவுல ரொம்ப பாதிக்கிறாங்க. அதாவது அவங்களோட குணாதிசயங்களே நீங்க சொல்ற மாதிரி மாறிடுது. அதே மாதிரி ஒரு ரீசெண்டாக நிறைய பேர் பேஷண்ட் வந்து என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் என்னால் வந்து உடல் உறவில் வந்து ஈடுபட முடியல. என்னோட மனைவி வந்து அழகாக தான் இருக்காங்க. எங்களுக்கு இப்போ தான் திருமணம் ஆச்சு. ஆனால் வந்து எனக்கு அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, அல்லது உடல் உறவுக்காக ட்ரை பண்ணும்பொழுது எனக்கு வந்து எழுச்சி அடைய மாட்டேங்குது. அதுவே நான் வந்து மாஸ்டர்பேஷன் பண்ணி ஒய்ஃபோட சேர்ந்து மாஸ்டர்பேஷன் பண்ணும்பொழுது எனக்கு வந்து ஈஸியாக வந்து நல்ல எரெக்ஷன் ஆகுது, எல்லாமே நடக்குது. ஆனால் ஒரு உடல் உறவுன்னு பண்ணும்பொழுது எனக்கு வந்து பயம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ
அப்போ வந்து அவரை கன்சல்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அவருக்கு வந்து இந்த ப்ரோனோகிராஃபி வந்து பார்க்குற ஹேபிட் வந்து இருந்திருக்கு. ஈவன் திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் வந்து அவர் ப்ரோனோகிராஃபி பார்த்து மாஸ்டர்பேஷன் பண்ணி அவருக்கு வந்து ஒரு ப்ராப்பரான நேச்சுரலா நடக்கக்கூடிய இல்லறத்துல வந்து அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருது. அதனால ப்ரோனோகிராஃபிங்கிறது ஒரு எஜுகேஷனா பார்க்கறது ஓரளவுக்கு ஓகே. ஆனா அதுவே வந்து அடிக்ஷனா வச்சுட்டு ரொம்ப தொடர்ச்சியாக ஏஜ் ஆனா கூட அதை வந்து பண்ணிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பா உடல் பாதிக்கும், மனதையும் பாதிக்கும். அதே மாதிரி வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது என்னென்ன ஆகுதுன்னா மாஸ்டர்பேஷனே வந்து ஒரு செயற்கையான ஒரு விஷயம். அப்போ நடக்கும் பொழுது உங்க உடல்ல வந்து நீங்க ஏமாத்துறீங்க. எப்படின்னா டோப்பமைன் வந்து சுரக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ்ல உள்ளவங்க ஒரு மாஸ்டர்பேஷன் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா அந்த டோப்பமைன் வந்து சுரக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ரிலீஃப் ஆனும் பொழுது ஆனால் திருப்பியும் அது அப்படியே ட்ராப் ஆயிரும். வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்ல திருப்பி ட்ராப் ஆயிரும். அதனால தான் நிறைய பேர் மாஸ்டர்பேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தூங்கிடுவாங்க. அது அப்போதைக்கு ஒரு செயற்கையான முறையில் டோப்பமைன் வந்து சுரக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது ஏற்படுது. அதாவது ஹாப்பினஸ் ஹார்மோன் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. எதையோ சாதிச்சுட்டோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து இயற்கையான ஒரு விஷயம் கிடையாது. அது எப்படி வந்து இயற்கையாக உங்களுக்கு டோப்பமைன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்கலாம்னா ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது, அதாவது நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக முடியும். அதே மாதிரி மாஸ்டர்பேஷன் ஹேபிட்டில் உள்ளவங்களும் இதை வந்து குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்லேயோ அல்லது வந்து ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாங்கன்னா ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுக்கப்புறமா சார் இந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ் அது மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குறைபாடுகள் பிரச்சனை நிறைய வருது. அதாவது புரோட்டீன் பவுடரு, சப்ளிமெண்ட், ஹெல்த் சப்ளிமெண்ட்டுங்கிறத ஒரு லிமிட்டடாக வச்சுக்கிட்டா ஓகே. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வர்றது கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் போயிடறாங்க. ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, டெஸ்டோஸ்டெரான் வந்து அன்நேச்சுரலாக வந்து சிந்தட்டிக் டெஸ்டோஸ்டெரான் வந்து யூஸ் பண்ணுறது. அப்படி யூஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த அன்நேச்சுரலாக அந்த சிந்தட்டிக் டெஸ்டோஸ்டெரான் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு இயற்கையாக சுரக்கக்கூடிய டெஸ்டோஸ்டெரான் வந்து ஸ்டாப் ஆயிரும், ஷட் டவுன் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா நிறைய பேர் வந்து அது வந்து ஒரு கோர்ஸ் இருக்கு. அதாவது பிசிடி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றும். ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு இருக்கவங்க பிசிடி ப்ராப்பரா பண்ணும். அப்படி பிசிடி பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து இந்த கைனோகோமாஸ்டியா, அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக வளர்ச்சி மாதிரி ஆண்களுக்கு ஏற்படுறது எல்லாமே இதனால தான். ப்ராப்பரா வந்து பிசிடி நாலேஜ் இல்லாதவங்க இந்த மாதிரி டாக்டர் எனக்கு இந்த மாதிரி ஜிம்முக்கு போனேன், எனக்கு வந்து ட்ரெயினர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு எடுத்தேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது, அதுக்கப்புறமா போய் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது உனக்கு டெஸ்டோஸ்டெரானே வந்து சுத்தமா இல்லை, விந்துணுக்களே இல்லைன்னு சொல்லிடுறாங்க, எனக்கு இப்போ திருமணம் பார்க்க போதுன்னு வருவாங்க. அந்த மாதிரி உள்ள ஆண்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ரொம்ப முடியல, நான் வந்து இந்த ஃபீல்டில் தான் இருக்கவங்க ப்ராப்பராக வந்து பிசிடி பண்ணி நம்ம மெடிசனோட சேர்த்து எடுத்தாங்க நல்லா இருக்கு. சார் நிறைவாக சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்க ஹெல்த்தான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும்னு. ஆனால் சந்தர்ப்ப சூழல் காரணமாக கடையில் இந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கோம். இதனால நிறைய பேருக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துக்கும் இந்த இல்லறம் சார்ந்ததுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அதாவது கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல்ங்கிறது ஒரு வெக்கப்படக்கூடிய விஷயம் நினச்சிக்கிறாங்க எல்லாருமே. அது வெளியே சொல்றது கிடையாது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னடா பண்றது வெளியே அது ஒரு பிரச்சனையாவே யாருமே கருதல் இல்லை. ஆனா அதுதான் அப்படியே விட்டுறாங்க. ஆனா அதுதான் ஒரு பிற்காலத்துல நிறைய ஒரு பெரிய விஷயம். ஈவன் பைல்ஸ் வரதுக்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து ஈவன் வெரிகோசில் வரதுக்கு கூட அது ஒரு வகையில இதா இருக்கு. எப்படின்னா தொடர்ந்து முக்கி அவங்க வந்து மலம் கழிக்க ட்ரை பண்ணும் பொழுது என்ன ஆகுனா விதைப்பையும் அந்த கழிக்கிற இடமும் ஆனஸும் வந்து பக்கத்துல இருக்கு. அடியில வந்து ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது விதைப்பையும் பாதிக்குது. விதைப்பை வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது அதுல வந்து நரம்பு சுருள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால மலச்சிக்கல் வந்து ஒரு கண்டிப்பான ஒரு முக்கியமான ஒரு நோயில இதுவும் வந்து முக்கியமான நோய். அது வந்து எளிதில் வந்து தீர்வு பண்ணக்கூடிய விஷயம். அதாவது பொதுவாக ஃபர்ஸ்ட் மலச்சிக்கல் வந்துச்சுன்னா விளக்கெண்ணெய் வந்து ஒரு அற்புதமான மூலிகை. அந்த காலத்துல வந்து குழந்தைக்கே வந்து பால்ல விளக்கெண்ணெய் கலந்து கொடுப்பாங்க. பால்ல கலந்து ஒரு 2 ஸ்பூன் கொடுக்கும் பொழுது குழந்தைக்கு வந்து மலச்சிக்கல் வந்து கிளியர் ஆயிரும். அதே மாதிரி சில பேர் வந்து உங்கெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதாவது எங்க கிராமத்துல அந்த பழக்க வழக்கம். ஆமா, தாய்ப்பால்ல வந்து விளக்கெண்ணெய் ஈக்குவலா அமௌண்ட்ல சேர்த்து சங்குல கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அது குறிப்பிட்ட நாட்கள் கொடுக்கும் பொழுது குழந்தைக்கு ஏற்படக்கூடிய அந்த செரிமான பிரச்சனை எல்லாமே அவங்களுக்கு வந்து லைஃப் ஃபுல்லா நல்லா இருப்பாங்க. அதனால விளக்கெண்ணெய் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல யாருக்காவது மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா என்னைக்கு லீவ் இருக்கோ அன்னைக்கு வந்து ஈவன் நீங்க 50 ml வரைக்கும் கூட நீங்க விளக்கெண்ணெய் குடிச்சிட்டு ஒரு பால் குடிச்சாங்கன்னா அது ஒரு பேதிக்கு எடுத்த மாதிரி ஒரு 6 to 7 டைம்ஸ் பேதி ஆகும். ஆனா வந்து அதுக்கப்புறமா தயிர் சாதமோ அல்லது வந்து மோரோ சாப்பிட்டாங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். அது வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் அல்லது 2 months ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். வயசானவங்க எல்லாம் இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் எல்லாருமே விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம். அப்படி வந்து எளிதில் நம்ம மருந்துகள் இருக்கு. அப்படி கொடுத்தாங்கன்னா ரெகுலரா எடுத்துக்கொள்ளும் போது பொன்னாவரை சூர்ணம்னு ஒன்று இருக்கு. பொன்னாவரை சூர்ணம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா வந்து வாஷ் அவுட் ஆகும். ரொம்ப மகிழ்ச்சி சார். நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.